ஆன்மநேய ஒருமைப்பாட்டோடு விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்கழி மாதம் இருக்கிறதே, அது மிகவும் புனிதமான ஒரு மாதம், பீடு உடைய மாதம். என்ன மாதம்? பீடு உடைய மாதம். பீடை மாதம் இல்லை, பீடு உடைய மாதம். பீடுனா உயர்வு. தேவர்களின் அதிகாலை பொழுது. நம்முடைய ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். உறங்குகின்ற அந்த தேவர்கள் எழுந்து இறைவனை தரிசிப்பதற்காக அவர்கள் எழுகின்ற பிரம்ம முகூர்த்தம் தான் இந்த மார்கழி மாதம். அதனால் தேவர்களுடைய அதிகாலை பொழுது, அதாவது 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் தான் இந்த மார்கழி மாதம். இந்த 12 மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் தேவர்களுக்கு 2 மணி நேரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மார்கழி மாதம் அவர்களுக்கு 2 மணி நேரம். அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே அவர்கள் போய் இறைவனை சேவிக்கின்ற, வைகுந்தத்திலும் கைலாயத்திலும் போய் சேவிக்கின்ற மாதம் எது என்றால் இது. இத்தனை மாதங்களாக நீங்கள் வைத்த வேண்டுகோள்களை எல்லாம் அவர்கள், அதாவது 3 குணம், சத்துவ குணம், ராட்சச குணம், தாமச குணம், இந்த வருடத்திற்கும் அது உண்டு. வருடத்திற்கும் அது உண்டு. இந்த குணத்திலே மார்கழி மாதம் என்பது சத்துவ குணம் மிகுந்த மாதம். அதாவது ராட்சச குணம் என்பது பகல் பொழுதிலே மனிதனுக்கு உழைப்பினால் வரக்கூடிய ஒரு மாதம். ராட்சச பொழுது, பகல் பொழுது. இரவு பொழுது என்பது தாமச குணம், மயக்கம் தரக்கூடியது. ஆனால் அதிகாலை பொழுதுதான் சத்துவ குணம் நிறைந்தது. அதனால்தான் நம்மை பெரியவர்கள் எல்லோரும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்ற சொன்னார்கள். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற சொன்னதற்கு காரணம், காலையில் விளக்கேற்றினீர்கள் என்று சொன்னால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவன் காதார நீங்கள் சொல்கிற அத்தனை வேண்டுதல்களையும் கேட்டுக்கொள்வான். மாலையில் விளக்கேற்ற சொன்னதற்கு காரணம், அது தாமச குணம் நிறைந்திருக்கக்கூடிய மயக்கமான பொழுது. இந்த மயக்க பொழுதிலும் நீங்கள் இறைவனை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற எண்ணத்தை இறைவனுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய மயக்கம் வந்துடக்கூடாது, மாயையில் மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காக நாம் விளக்கேற்றுவதுதான் மாலை பொழுதில் விளக்கேற்றுவது. அதனால தான் அதிகாலை பொழுதிலே படிப்பதற்கு சிறந்த நேரம், இறைவனை வணங்குவதற்கு உகந்த நேரம் என்றெல்லாம் நம் பெரியவர்கள் சொல்லி வைத்தார். அப்படியானால் நம்முடைய அதிகாலை பொழுதே மிக சிறப்பானது என்று சொன்னால் தேவர்களுடைய அதிகாலை பொழுது இன்னும் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்துப்பார். இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்துவிட்டு மார்கழி மாதத்திலே இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஓசோன் படலத்திலே தூய்மையான நாம் சுவாசிக்கின்ற பிராணவாயு மிக பூமிக்கு நெருக்கமாக வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். இதைத்தான் அன்றைக்கே மார்கழி மாதத்திலே பாவை நோன்பு இருந்து வாசலிலே அரிசி மாவு கோலமிட்டு விநாயகரை பசுஞ்சாணத்திலே பிடித்து வைத்து பூசணி பூ வைத்து, அந்த பூசணி பூ வைக்கிறது கூட ஒரு காரணம் இருக்கு. திருமணமாகாத வயது வந்த ஒரு பெண் தன் வீட்டில் இருந்தால் பூசணி பூ வைப்பார்களாம். அந்த வழியாக போகிறவர்கள் பார்த்தார்கள் என்றால், ஓ, பாவை நோன்பு இருக்கிற ஒரு பெண் இந்த வீட்டில் இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்வார்களாம். எப்படியெல்லாம் நம்ம பெரியவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான இறைவனை சிந்திப்பதை தவிர இந்த மாதத்தில் வேறு எதையும் செய்யக்கூடாது என்பதனால்தான் திருமணம்லாம் நம்ம செய்யறதில்லை. அப்போ இறைவனையே சிந்திக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மாதத்திலே இப்படிப்பட்ட ஒரு 30 நாள் தொடர்ந்து ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய, ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களையும் நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதனால் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவர்களுக்கு நாம் பாராட்டுகிறோம். எந்த நேரத்தில் நீங்கள், அதனால தான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், காலமறிதல்னு ஒரு அதிகாரமே வைத்தார். காலமறிதல். ஏன்னா நீங்கள் காலமறிந்து அதை செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒருவர் ஒரு உதவியை காலத்தினால் செய்தால் அது மிகப்பெரிய உதவி. அது
சின்ன உதவியினுடைய அளவை பொறுத்தல்ல. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிதுன்னார் வள்ளுவர். பெரிதுன்னு சொல்லலைங்க, மானப்பெரிதுன்னார். அப்ப காலத்தினால் நம்முடைய மார்கழி பெருவிழா குழுவை சார்ந்திருக்கிற அத்துணை பெருமக்களும் போற்றுதலுக்குரியவர்கள், வணக்கத்திற்குரியவர்கள். நாம் என்றென்றைக்கும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த நற்செய்திகளை கேட்கின்ற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா, அதனால் அவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். அதனால் அந்த மார்கழி பெருவிழா குழுவை சார்ந்திருக்கிற அத்துணை பெருமக்களையும் வணங்கி நான் இன்றைக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன். எங்கள் அன்பு சகோதரி கூட அந்த தலைப்பை பற்றி என்னிடத்தில் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். நீங்கள் மட்டும் எப்பையும் வித்தியாசமாக ஒரு தலைப்பு கொடுக்கிறீர்கள், அந்த தலைப்பை பற்றி நாங்களே பேசி கொண்டிருப்பது போல ஒரு தலைப்பை கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் அன்பு சகோதரி தெரிவித்தார்கள். துணையதுவாய் வருவது எது துணையாக வரும்? எதுங்க துணையா வரும்? துணை அதுவாய் வருவது எது? நான் இந்த வார்த்தையை நானாகலாம் ஒன்றும் நம்ம அவ்வளோ பெரிய அறிவாளிலாம் இல்லை. இந்த வாக்கியத்தை நான் எங்கிருந்து எடுத்தேன் என்று சொன்னால் திருமூலருடைய திருமந்திரத்திலிருந்து எடுத்தேன். துணையதுவாய் வருவது தூய நற்ஜோதி, துணையதுவாய் வருவது தூய நற்சொல்லாம், துணையதுவாய் வருவது தூய நற்கந்தம், துணையதுவாய் வருவது தூய நற்கல்வியே என்று திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே சொல்கிறார். உங்களுக்கு துணையாக எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்ற ஒரு அடிப்படையிலே அந்த பாடலை திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே மிகச்சிறப்பாக சொல்கிறார். நீங்கள் வேற எந்த நூலும் படிக்க வேணாம், திருமந்திரம் படித்தாலே போதும். ரொம்ப எளிமையாக இப்படி ஒரு சித்தர் நம்முடைய உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியுமா? நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு உயிரினம் மரமாக பிறப்பதற்கு பாருங்க, மரமாக பிறந்தால் அந்த உயிரினம் புண்ணியம் செய்தது. அதுதான் ஓர் அறிவு. மரம், நீங்க இந்த மரத்தை கல்லெடுத்து அடிச்சாலுமே அந்த மரம் உங்களுக்கு கனி தான் தரும். கல்லால் அடித்தவருக்கும் கனி தருகின்ற ஒரு பிறப்பு அப்படின்னா அது உயர்ந்த பிறப்பா இல்லைங்களா? இல்லையா? ஓரறிவு படைத்த மரம். ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு என்று புல், புழு, பூச்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பறவைகள், அப்புறம் 5 அறிவு விலங்குகள், 6 அறிவு மனிதன். இந்த 5 அறிவு இருக்கிற விலங்குகளை தாண்டி 6வது அறிவாக இருக்கிறவன் மனிதன். மூவா ஒரு கட்டுரையிலே சொன்னார், காட்டிலே வாழ்வது எளிது, காட்டிலே வாழ்வது எளிது, நாட்டிலே வாழ்வது கடினம் என்று எழுதினார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, எங்க காட்டில் வாழ்கிறது தானே கஷ்டம், நாட்டில் நமக்கு எவ்வளோ வசதியாக பாருங்கள், ஃபேன் இருக்குது, உட்காரத்துக்கு சேர் இருக்குது, எல்லா வசதியும் இருக்கே, அப்போ நாட்டில் வாழ்கிறது தானே எளிது, காட்டிலே வாழ்வது தானே கடினம், நீங்கள் என்ன மாற்றி சொல்கிறீங்களேன்னு மூவாட்ட கேட்டப்போ மூவா சொன்னார், இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன், காட்டிலே வாழ்வது எளிது, நாட்டிலே வாழ்வது கடினம் அப்படின்னார். ஏன் என்றால் காட்டில் நீங்கள் போனீங்கன்னா எதிரில் ஒரு யானை வந்ததுன்னா இது யானைன்னு தெரியும், எதிரில் ஒரு சிங்கம் வந்தால் அது சிங்கம்னு தெரியும், எதிரில் ஒரு நரி வந்தால் இது நரின்னு தெரியும், எதிரில் ஒரு பாம்பு, நல்ல பாம்பு வந்தால் இது பாம்பு என்று தெரியும், எதிரிலே ஒரு கரடி வந்தால் இது கரடி என்று தெரியும், எதிரிலே ஒரு புலி வந்தால் இது புலி என்று தெரியும். ஆனால் நாட்டிலே நீங்கள் எதிரில் போனீங்கன்னா எதிரில் வர்றது சிங்கமா, புலியா, நரியா, கரடியா, பாம்பா எதுவும் தெரியாது. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரே வடிவம், மனித வடிவம்னு எழுதினார். இதை நான் சொல்ல, நீங்கள் நல்லா கைத்தட்டலாம், ஏன்னா இதுதான் இயல்பு. அப்படி என்றால் நான் உங்களை கைத்தட்ட சொல்கிறதுக்கு காரணம் பாராட்டணுங்கிறதுக்கு இல்லை, நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிவிக்கிறதுக்காக, தூங்கிடக்கூடாது இல்லைங்களா? அதனால் நல்ல கைத்தட்டினா மகிழ்ச்சியாக இந்த நிறைவாக இந்த நிகழ்ச்சி நடக்கும். சும்மா வந்தோம் உட்கார்ந்துருந்தோம் அப்படி இல்லை, ஏதோ ஒரு செய்தியை நாம் கொண்டு செல்ல வேண்டும். இப்போ
இப்ப மனிதனுக்கு இத்தனை வடிவங்கள் இருக்கிறது. அவன் எதுவாக வேண்டுமானாலும் மாறுகிறான் இல்லைங்களா? அப்படிப்பட்ட இந்த மனித பிறப்பு இழிவான பிறப்பு தானே இல்லையா? மனித பிறப்பு இழிவான பிறப்பு தான். நாயடியேன்கிறார் மாணிக்கவாசகர். நாயடியேன், உனக்கு அடியவரே கிடைக்கலன்னு நினைக்கிறேங்கிறார் மாணிக்கவாசகர். என்ன சொல்றாரு? உனக்கு அடியவரே கிடைக்கலன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா என்னையெல்லாம் நீ அடியவனா ஏத்துக்கிட்டேன்னா அப்போ உனக்கு அடியவரே கிடைக்கலன்னு தானே அர்த்தம். யார் சொல்றாரு? மாணிக்கவாசகர். அவரே அப்படி சொல்றாரு, நாமளா என்ன சொல்றது? அப்போ மனித பிறப்பு மிக இழிவான பிறப்பு. ஆனாலும் மனிதன் உயர்ந்தவன். இழிவான மனிதன் ஆனால் உயர்ந்தவனாக மாறுகிறான். எப்பொழுது மாறுகிறான்? எப்பொழுது மாறுகிறான்? எதனால் மாறுகிறான்? எப்பொழுது மனிதன் விலங்கிலிருந்து வித்தியாசப்படுகிறான் என்று சொன்னால், வள்ளுவ பெருந்தகை சொன்னார், விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று சொன்னார். விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று சொன்னால், படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்ப துணையாய் வருவது தூய நற்கல்வி என்று சொன்ன அந்த கடைசி வரிக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், கல்வி எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு துணையாக வந்து நிற்கும். இப்ப ஒண்ணுமில்லை, இவ்வளோ வசதிகளோடு இருக்கிறோமே, நகை அணிந்திருக்கிறேன் இல்லைங்களா, நல்ல புடவை அணிந்திருக்கிறோம், இது எல்லாம் போகும்போது கொண்டு போக முடியுமா? உயிர் போனா கொண்டு போக முடியுமா? முடியாது. அப்ப எதை கொண்டு போக முடியும்? எதை கொண்டு போக முடியும்? நான் கொண்டு போற மாதிரி எனக்கு ஒரு பொருள் வேணும். இப்ப நம்ம அதை யோசிக்கணும். நான் என்னுடைய பிறவியை கடந்து எடுத்துக்கொண்டு என்னோடு போவதற்கு, மனிதன் எப்பயுமே ஒரு சுயநலமான மனிதன் தான் இல்லைங்களா? நமக்கு எதையாவது எடுத்துட்டு போயிடணுங்கிறதுல நமக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். ஒன்றுமில்லை, இப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவோம்? என்கிட்ட அந்த பொருள் இருக்கு, எனக்கு வேண்டாம்னு சொல்லுவோமா? வாங்கிக்குவோம். ஏனென்றால் கொடுக்கிற பொருளை எடுத்துக்கிட்டு போகிற குணாதிசயம் நமக்கு இயல்பாகவே ஊறிப்போன ஒரு குணம். அப்ப இந்த ஊறிப்போன குணத்தினால நான் உங்ககிட்ட சொல்றேன், இறந்ததற்கு அப்புறமும் எடுத்து போவதற்கு ஒன்று இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? அந்த இறந்ததற்கு பிறகும் உங்களால் கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னால், நாம நிறைய பேர் எல்லாருமே என்ன சொல்லுவோம்? புண்ணியத்தை எடுத்துட்டு போகலாம், நாம செய்யற புண்ணியத்தை எடுத்துட்டு போகலாம் சொல்லுவோமா இல்லைங்களா? முதல்ல நம்ம செய்யறது புண்ணியமான்னு நமக்கு தெரியுமா? நாம செய்யற செயல் புண்ணியமான செயல் தான் செய்திருக்கிறோமான்னு நமக்கு தெரியுமா? இந்த புண்ணியத்துக்கே பல்லாயிரம் வரையறைகளை நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள். கொடுக்கிறேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு கொடுத்தா கூட அது கொடுத்ததாக ஆகாது. தானத்துக்கும் தர்மத்துக்கும் 1000 விளக்கம் சொன்னார்கள். தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? அப்ப புண்ணியத்துக்கே வரையறை போய்கொண்டே இருக்கிறது. இதையே கொண்டு செல்ல முடியுமா முடியாதா என்று தெரியாது. ஆனால் ஒன்றை கொண்டு செல்ல முடியும். எதை கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னால், நீங்கள் கற்ற கல்வியை கொண்டு செல்ல முடியும். எதை கொண்டு செல்ல முடியும்? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றார்கள். ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு, அவன் சாகிற வரைக்கும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவன் கல்வியை தானே கொண்டு செல்ல முடிகிறது. அதனால் அந்த கல்வி தானே உயர்ந்தது என்று வள்ளுவ பெருந்தகை சொல்றார். கல்வியோட பெருமை என்னன்னு பார்த்தாதான் அடுத்த கட்டத்துக்கே நம்ம போக முடியும். நான் இப்போ சொல்வது எல்லாமே கல்வி எந்த அளவிற்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கிறது என்பதைத்தான் நான் முதலிலே உங்களுக்கு சொல்ல போறேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்துனார் வள்ளுவர். நீ ஒரு பிறவியில படிச்சிருப்பா போதும், நீ கல்வி எவ்வளோ படின்னு சொல்றாரு வள்ளுவர்? ஒரு பிறப்புல படி. நீ படித்து விட்டாய் என்று சொன்னால் அந்த கல்வி எப்ப வருமா? எழுமையும் ஏமாப்புடைத்து. 7 பிறவிக்கும் அது தொடர்ந்து வரும். இப்ப நான் உங்களுக்கு அது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. புண்ணியம் வளருமான்னு தெரியாது, கொடுக்கிற செல்வம் வளருமான்னு தெரியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன்,
நான் ஒரு 100 ரூபா நோட்டு வச்சுருக்கேன், சரிங்களா? இது 100 ரூபா தானே. இதை நான் இப்போ என்னுடைய சகோதரி அவங்க என்கிட்ட வேறு ரொம்ப நேரம் பேசுனாங்களே, நான் அவங்க கையில் இப்போ கொடுத்துட்றேன். இப்போ இதை நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன்னா இப்போ என் கையில் என்ன இருக்கும்? என் கையில் என்னங்க இருக்கும்? இருக்காது, ஒன்றுமே இருக்காது இல்லைங்களா? ஏன் இருக்காது? என்னம்மா முட்டாள்தனமாக கேட்குறீங்க? கொடுத்துட்டா எப்படிம்மா இருக்கும் அதுதானே கேட்குறீங்க. நீங்கள் உங்கள் கையில் இருந்த 100 ரூபாயை கொடுத்துட்டீங்க, அப்புறம் உங்கள் கையில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்களே. இது ஒரு சாதாரண ஒரு முட்டாளுக்கு கூட தெரியுமே, உங்களுக்கு தெரியாதான்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதுவே அவர்களிடத்திலே நான் ஒரு செய்யுள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அம்மா, கல்வி என்பது எவ்வளோ உயர்வானது தெரியுமா? வள்ளுவ பெருந்தகை சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னார்னு அவருக்கு ஒரு திருக்குறளை நான் இப்போ சொல்லி கொடுக்கிறேன். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. 100 ரூபாயை எப்படி கொடுத்தேனோ அதே மாதிரி எனக்கு தெரிந்த ஒன்றை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய 100 ரூபாயை கொடுத்தது போல என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறளை இப்போ அவருக்கு நான் கொடுத்துட்டேனா? இப்போ என்கிட்ட அந்த திருக்குறள் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதுங்களா? எப்படிங்க இருக்குங்கிறீங்க? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 100 ரூபா கொடுத்தா இருக்காதுன்னு சொன்னீங்க. அது பொருள், இது கல்வி. அப்படியானால் பொருள் கொடுத்தால் குறையும், கல்வி கொடுத்தால் குறையாது, உங்களோட இருக்கும். உங்க கூட தான் அது வரும் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேண்டுமா? உங்களுக்கு பின்னாலும் நீங்கள் எடுத்து செல்வதற்கான ஒரே செல்வம் கல்விதான் என்பதற்கு இதைவிட பெரிய உதாரணம் வேண்டுமா? அதனால்தான் மிகச்சிறப்பாக ஒரு பழம்பாடல் நமக்கு சொன்னது, அப்பா உன்னிடத்தில் மட்டும் கல்வி இருக்கும் என்று சொன்னால் அந்த கல்வியை இந்த தண்ணீர், இந்த நீர் இருக்கிறதே, இது வெள்ளமாக பெருக்கெடுத்து வந்தாலும் அழிக்க முடியாது. நெருப்பு இருக்கிறதே, நெருப்பு, அது உன் வீட்டையே கொளுத்தி தீக்கிரையாக்கினாலும் சரி, உன் செல்வத்தை எல்லாம் தீக்கிரையாக்கினாலும் சரி, உன்னை அந்த நெருப்பு தொடாத வரைக்கும் உன்னிடத்தில் இருக்கிற கல்வியை அதனால் அபகரிக்க முடியாது. ஒரு அரசன் இருக்கிறான், அவன் எல்லா செல்வங்களையும் எல்லோரிடத்திலும் கவர்ந்து கொண்டே இருக்கிறான். இந்த செல்வம் என்னுடையது, இந்த செல்வம் என்னுடையது, இந்த ஊர் என்னுடையது, இந்த தெரு என்னுடையது என்று ஒரு அரசன் தான் நினைக்கிற போதெல்லாம் செல்வத்தை கவர்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் உன்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை அவனால் கவர்ந்து கொள்ள முடியாது. ஒரு திருடன் உன் வீட்டிற்கு வருகிறான், உன்னை கட்டி போட்டு விட்டான், உன் வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களையும் திருடினான். ஆனால் உன்னிடம் இருக்கிற கல்வியை அவனால் திருட முடியாது. உன்னிடம் இருக்கிற கல்வியை அவனால திருட முடியாது. அப்ப யாராலும் திருட முடியாது என்பது மட்டும் இதனுடைய சிறப்பு அல்ல. ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கொடுக்க கொடுக்க குறையாததும் இதுதான் என்று முடித்தான். நீங்க கொடுக்க கொடுக்க குறையாது. வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறையாது. கல்வர்க்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி உழல்கின்றாரே என்று முடித்தான். கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க, உங்ககிட்ட இருக்கிறது திருட முடியாதுப்பா, உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போக முடியாதுப்பா. யாராலும் உன்னிடமிருந்து எடுத்து செல்ல முடியாத ஒரு உயர்ந்த செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அப்பா கல்வி. அதுதான் துணையாய் வருவது தூய நற்கல்வி. எது துணையாக வரும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை நாம் எடுத்து செல்ல முடியும்? யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. வள்ளுவர் கேட்டார், என்ன சொன்னாரு? ஏப்பா, எந்த நாட்டுக்கு போனாலும் தூக்கிட்டு போகலாம், எந்த ஊருக்கு போனாலும் தூக்கிட்டு போகலாம். இப்போ ஐயா சொன்னார், நான் 2005ஆம் ஆண்டே டாக்டரேட் பட்டம் வாங்கினேன், முனைவர் பட்டம், காந்தியத்தில் பெண்ணியம்ங்கிற தலைப்பில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து வாங்கினேன். அது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேயே பாடத்திட்டத்தில் வைக்கிறோன்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்போ என்னிடத்திலே நான் பிஏ படித்தேன், எம்ஏ படித்தேன், பிஎட் படித்தேன், எம்எட் படித்தேன், எம்ஃபில் படித்தேன், பிஹெச்டி படித்தேன், டிப்ளமோ இன் சைவ சித்தாந்தம் படித்தேன். இத்தனை படிப்புகளையும் நான் சுமந்து கொண்டேதான் வாழ்நாள் முழுக்க இருக்கிறேன். என்றைக்கும் அது எனக்கு சுமையாக தெரியவில்லை.